எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லோரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் என்னை சின்ன குழந்தையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட டைரக்டர் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Cameraman sir and our producer sir, Natti sir, thank you so much. Yeah, thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்கள்லாம் என்ன பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோடய மேனேஜர், அவங்க தான் என்னோடய மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச்ட். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம், செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசித்து பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலான்னு நினச்ச ஆரம்பித்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணால் நம்பி சினிமாக்குள்ளே வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும். நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா எல்லாருமே எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணான்னா சொல்லியே பழகிடுச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால். இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து சொல்லிட்ட வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ நல்லா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், such a wonderful experience working with such a great actor. And our actor மட்டும் இல்லாமல் வந்து such a disciplined person and he knows எல்லாமே about continuityலேருந்து ஒரு படம்னா அந்த he's been a director, he's been a producer, he's been everything in the film industry. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் சார் கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமாக பார்த்ததுன்னா வந்து மூனார் ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்கள்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன். அண்ட் பிளஸ் மீ ஃபார் திஸ் ஜேர்னி. தேங்க்யூ. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே,
சகோதர சகோதரிகளே, என் அன்பிற்கினிய பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ரைட் டீசர் வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நான் நடிக்கலை. ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு ஒரு 6 மாதமாக நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம்னா, இந்த ரைட்டில் எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த 3 பேர் இருக்காங்க. அதில் முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமாக இருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கிற நட்டி சார். அடுத்ததாக இந்த படத்தோட இயக்குனர் ரமேஷ் அவர்கள், ரமேஷ் சுப்பிரமணியன். மிளகா படத்தில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர். அவர் எப்படின்னா, என்னுடைய சிந்தனை எவ்வளோ வேகமாக ஓடுமோ அந்தளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக ஓடும். நான் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் 15 நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி சார் ஆஃபீஸில் உட்காந்து, பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது, சீன் நம்பர் 1 ரமேஷ் அப்படிம்பேன், அவர் ரெடி சார் அப்படிம்பாரு. சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்கிறத விட அது ஃபாஸ்ட்டாக அடிப்பார். சார் அடுத்து சார் பாரு, இருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படிம்பேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிப்பார். அதில் என்ன மதுரை ஸ்லாங் டைலாக் ஃபுல்லாக. நான் மதுரைங்கிறதுனால இப்போ கரண்ட்டில் மதுரையில் என்னெல்லாம் வெக்காபுலரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி எழுதிட்டே இருப்பேன். அதை விட ஃபாஸ்ட்டாக படிப்பேன். ஸோ நான் 15 நாள் எழுத நினைச்ச டைலாக்கை 11 நாள் எழுதி முடித்தேன். அவ்வளவு ஸ்பீடான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் நான் நடித்த ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது. ரமேஷ் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சினிமா வந்து எப்பயுமே திறமைசாலிகளை ரொம்ப லேட்டாக தானே பயன்படுத்தும். மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2010, இப்போ 2025. இத்தனோட போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல. ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசராக கிடைச்சார். இந்த நேரத்தில் அந்த நண்பர் திருமால் லக்ஷ்மண் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அவருக்கு கை கொடுக்கலன்னா இந்த மேடை அவருக்கு கிடச்சிருக்காரு சார், இந்த படம் கிடச்சிருக்காது. என்னுடைய அசிஸ்டன்ட் படம் பண்ணுறாது கௌரவம் எனக்கு கிடச்சிருக்காரு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத் அப்படின்னா, நான் டைலாக் எழுதின சண்டை படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் இயக்குன மிளகா படத்துடைய இணை இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து எங்கே இருக்கேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு 20 வருஷமாக தொடர்ந்து ஒரு குருவாகவே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மனிதர். அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், சலீம் நீங்கள் ரமேஷுக்கு சீனியர், எந்த இடத்துலையுமே காட்டிடாதீங்க அப்படிமே. அதேமாரி ரமேஷ் சார் வந்து அப்புறம் எப்பயுமே சீனியர் அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அந்த நட்பு பார்த்திங்கன்னா, நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல, நமக்கு கீழே வேலை பார்த்த ஒரு பையன் டைரக்ஷன் பண்ணுறாங்க, அவனுக்கு இணைஞ்சி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துல எந்திரிக்காமல் இந்த படத்தை 2 பேர் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் உங்கள் 3 பேருக்குமே நன்றி சார். இந்த படம் வந்து ரைட் 24 நாளில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க. படத்தோட வெற்றிக்கு நாட்கள் முக்கியம் இல்லை. அது 200 நாள் எடுத்தாலும் சரி, 300 நாள் எடுத்தாலும் சரி, வெறும் 40 நாள் எடுத்தாலும் சரி. இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக 13 நாள் எடுத்த 100ஆவது நாள் அப்படிங்கிற படம் 100 நாள் ஒன்றுச்சு. 13 நாள் ஷூட்டிங்கு, 27 கால்சிட்டு மணிவண்ணன் சார் டைரக்ஷன் பண்ண படம். ஸோ நாட்கள் முக்கியம் இல்லை, அதில் உள்ள கண்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது, மனிதர்கள் பார்க்காத பிரஸ்பி பார்க்காத ஒரு ஜானரில் அந்த படம் இருக்கா, அதுதான் முக்கியம். கண்டிப்பாக ரைட்டில் அது இருக்குது. ரமேஷுக்கு இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை. ஒரு 3வது ஆள் தயாரிப்பாளர் இருந்தோம்னா, சாரி சார் செலவாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, சாரி சார் நான் எதிர்பார்க்கல சார், மழை வந்துச்சு சார் ஆர்டிஸ்ட் லேட்டாக ஆகும் சார், அதனால் என்னால் முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம். ஆனால் நண்பரையே ப்ரொடியூசர் போது காரணம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நண்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வருவாருன்னு இந்த நண்பனுக்கு தெரியும். ஸோ அது நடந்துடக்கூடாது, நட்புக்குள்ளே விரிசல் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக 24 நாள் போட்ட ஷெடியூலை அச்சு பிறலாமல் அப்படியே எடுத்தார் ரமேஷ். எனக்கு தெரியும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்களுடைய நட்டி சார். நட்டி சார் எப்படின்னா, நட்டி சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்மந்தம் என்னென்னா, ரமேஷ் வளர்ந்ததே நட்டி சார் ஆஃபீஸில் தான். ரொம்ப உரிமையோட எங்கடா போன நீ ஒரு வாரம் ஆளை காணோம் அப்படின்னு உரிமையோடு கேட்குற ஒரு ஆள். நட்டி சாரோட சம்பளம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். இந்த படம் சின்ன பட்ஜெட், அவர் எவ்வளோ கம்மியாக வாங்கி இந்த படத்தில் நடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த தன்னுடைய தம்பியாக நினச்சி இந்த படத்தை வழங்கின நட்டி சாருக்கு மிக நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இது ஒரு கதை சொல்கிற படம்,
அடுத்து என்னங்கிற திரைக்கதை வேகப்படுத்துகிற படம். கதை எனக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நடித்த நடிகர்கள் வினோத் இயக்குமார், அக்ஷரா ரெட்டி அவர்களே, வீரம் படத்தில் நடித்த அஜித் சார் மகளா நடித்த குழந்தை நட்சத்திரமே, அப்புறம் வேற யார், வில்லன் நடிகர் சார், மார்கஸ் சார், ப்ரொடியூசர் சார், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைப்பாளருக்கும். இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம் இன்னொன்று இருக்குது. கேமராமேன் நட்டி சார், அவரை கேமரா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். பத்மேஷ் சார் ரொம்ப அழகாக 24 நாளில் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். அது 2 பேருமே சேர்ந்து அழகாக முடித்தாங்க. இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கு வருகை தந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், முதல்ல முக்கியமாக உங்களுக்கு தான் முதல் நன்றி. எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த மேடையை எங்களுக்கு அமைத்து கொடுக்குற பிஆர்ஓ அவர்களுக்கும், மெயினாக அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட எங்களுடைய பணியை கொண்டு சேர்க்குற ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ரவி மரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா ரவி மரியா சார், நீங்கள் நான் எதிர்பார்த்துட்டு யார் வருவாங்க, ஏன்னா எல்லா விழாக்குமே இப்போ ஒரு கெஸ்ட்ஸாக மற்ற இயக்குனர்கள் அவங்கெல்லாம் வராங்க. இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. அதோடைய உங்கள் சிக்னிஃபிகன்ஸ், நீங்கள் ஏன் வந்ததோடைய சிக்னிஃபிகன்ஸும் நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நட்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். ஆனால் இந்த படத்தில் நான் இந்த படத்தில் வந்ததும் ஒரு நட்பு ரீதியாக அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று மார்க்கஸ் அவர்கள், அவர் தான் முதல்ல என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தில் என்னை வரவழைச்சார். மார்க்கஸ் எப்படின்னா, எனக்கு 2016-17 தெரியும். அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம நுங்கம்பாக்கத்தில். நிறையா சேனல் இன்டர்வியூஸ்லாம் அங்கே தான் நடக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து நம்ம கோவிட் டைம்லேருந்து எல்லா டைம்லேயும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கோம். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, மார்க்னாலே எப்பயுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் வி ஆர் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட், நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது ஆப்வியஸாக கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் நான் ஜில்லாவில் நான் நடித்தேன், ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சாரோட. அதில் இருக்கும்போது அவர் கோ டைரக்டராக இருந்து தொடர்ந்து அவருமே தொடர்பில் இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர். ஆனால் அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குது, அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நட்பை சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுவும் இவருக்கு முதல் படம். அண்ட் அது அக்ஷரா அவங்க, அதாவது இந்த படம் பல பேருக்கு முதல் படமாக அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது இவருக்கு டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழில் முதல் படம் இசையமைக்கிறாரு. அதே மாதிரி அக்ஷராவுக்கு டெபியூ ஃபில்ம். அண்ட் அனுபமா குமார் அவர்கள், அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது ஃபஸ்ட்டு படம். யுவீனாக்கு அடல்ட் ஆக்டராக இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க 24 நாளில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே சமீபத்தில் தான் தெரியும். ஏன்னா நான் அதில் ஒரு 7-8 நாள் நடித்தேன். எனக்கு சலீம் சார் இருந்ததுனாலையா இல்லை மணிபாஸ்கர் சார், அப்புறம் ஸ்ரீதர், இவங்கெல்லாம் ஒரு கோ டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்காவாக பிளானிங் போயிருக்கு. இந்த படத்தோடைய ஒரு ஷெட்யூலிங்காக இருக்கட்டும், நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 7 days கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 7 days ஒரு நாள் கூட மாறலை. இல்லை நமக்கு கால் ஷீட் இல்லை டேட் மாறுது, மற்ற ஆர்டிஸ்டோட கால் ஷீட் கிடைக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாமல் கரெக்டாக அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஷூட் போயிட்டே இருந்தது. பத்மேஷ் சார் ஒன்று சொல்லுவார், அப்புறம் டைரக்டர் ஒன்று சொல்லுவார், மாறி நம்ம நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் என்னோட போர்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு. ஆனால் லேட்டர் தான் தெரிய வந்தது எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போனோம்னா, அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போனோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு இன்புட் போயிருக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம்.
இதனால் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியும் எடுக்க முடியும். அழகாக வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆர்டிஸ்டோட டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாமல் 23-25 நாளில் ஆக்சுவலாக ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணமாக அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும் இல்லாமல் ரைட்டில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து 2 மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையிற ஒரு படம். இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா, இல்லைனா வந்து ஒரு 2 மிகச்சிறந்த கலைஞர்கள். அதாவது அருண் பாண்டியன் சார் வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ படங்களில் அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அவர் இப்போ வந்து கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு, அதாவது அவர் இளமையில் அவர் வந்து பண்ணது, இளமைனா அதுக்குன்னு வந்து அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது வந்து அவர் ஹீரோவாக நடித்ததுக்கு போக இப்போ வந்து அவர் சமீபமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் எந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ்டான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதே அளவுக்கு நட்டி சார் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி அவர் நடிச்சிட்டு இருக்காருங்கிறத பார்க்கணும். இந்த 2 சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்க்ரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் வந்து இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையும் தாண்டி ஸ்க்ரீன் பிளே, நுணுக்கமான நடிப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை களத்தை அமைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ரெடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்கிற ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சரியான வகையில் இதை நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போவீங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸால் சிறந்த வகையில் கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரைட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம். அந்த கதையை சொல்லும் போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரமேஷ் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா பல பேர்ட்ட ஒர்க் பண்ணார். இந்த கதை எழுதும் போதே இந்தந்த கேரக்டரில் யார் யார் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தார். அந்த நோக்கத்தில் தான் போய் அருண் பாண்டியன் சாருங்க அவங்ககிட்ட கதை சொன்னாங்க. முதல்ல அருண் பாண்டியன் சாருக்கு சின்ன டவுட் வந்தது. ஏன்னா அன்பிற்கினியால் அவர் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயம் அதில் இத்தனை வேரியேஷன் கொடுக்கணும், அஸ் அ ப்ரொடியூசராக அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும், எப்படி பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நட்டி நீ படிச்சியா? நான் படித்தேன் சார், நான் பண்ணலான் இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்? பண்ணுங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களுக்குன்னு. அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே அருண் பாண்டியன் சார் வந்தார். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி. ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லாரும் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் பண்ணார். அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு. அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு ஒரு லேடி. அவங்க பல விஷயங்களை படித்தவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சுருப்போம், நகராமலே இருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 டேஸா whatever days அவங்க. அப்புறம் அக்ஷரா ரெட்டி, அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார். ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட். ரெண்டாவது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்ககிட்ட டேண்ட்ரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி வந்து பண்ணாங்க அவங்க, அந்த டெடிக்கேஷன் இருக்குது. காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க இது பண்ணாங்க. மறக்கவே முடியாது. தேங்க்யூ அக்ஷரா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணது. அப்புறம் யுவீனா, நான் அந்த இதை சொல்ல முடியாது, அதனால் நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தை ஆக்டர்ஸாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும், அவங்களோடது இருக்கும். அதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும். அது வந்து நான் எழுப்பே கூட கேரண்டியாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆதித்யா, அனுபமா மேடமோட சன், அவருக்கு வந்து முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்காக எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணினார். கிரேட் ஒர்க் பிரதர். அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன், அவர் வந்து இவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட நம்ம கை நீட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரேட் ஃப்யூச்சர் தலைவர். அப்புறமா
ரவி மரியா சார் ஒரு நல்ல நண்பர். நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம். அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்படி தான் ரமேஷ், சலீம் அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும். மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கதுரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்கிறது கேமராமேன் பத்மேஷ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா ஆஸ் அ ஸ்கேலை வந்து அது கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் அது. ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதில் வேரியேஷன் கொடுக்கணும். அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அப்புறம் குணா, மியூசிக் டைரக்டர் குணா ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், சரி இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்துப்பார் அப்படிலாம் நினைப்போம். அவர் பார்க்கலாம் இல்லை, அதிலே வாழ்ந்துட்டார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார் பிரில்லியன்ட் சார். நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்ட். அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்கார், எங்கள் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டர், பிரமாதமான ஒரு எடிட்டர். இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. இது ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம என்ன தான் ரஃப் கட்டாக கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நாகூரான் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் கோ டைரக்டர் மணிபாஸ்கர் சார், சலீம் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள். அப்புறமா ப்ரொடியூசருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலாக ஒன்று வரும், நம்ம காசு செலவு பண்ணுறோம், அந்த காசு செலவு அதில் தெரியணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியும், ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும், எப்படி நடக்கும், அதான் எந்த யோசிக்கவே யோசிக்காமல் என்ன வேணுமோ எப்போ வேணுமோ கொடுத்தாங்க. அப்படி அவங்களால கொடுத்தனால தான் ஆக்சுவலாக 23 நாள் தான் இந்த படம் ஷூட்டிங், 24 நாள் கிடையாது, 23 நாள் தான் ஷூட்டிங். ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அண்டு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண் வைக்கலாம், ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது வேறு வழிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை 26 தியேட்டரில் வருது. நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கும் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பத்திரிகை, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, மற்ற மொழி படங்கள்லேயும் ஒரு சின்ன கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட அவங்க பிரமாதமாக வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கண்டென்ட் இதில் புதுசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இந்த சினிமாவுக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். முதல்ல எங்கள் அம்மா சங்கரேஸ்வரி, எங்கள் அப்பா சுப்பிரமணியன், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களும், என் குலசாமி உப்பிலியப்ப ஐயனார் ஆசீர்வாதத்தோடு இந்த படத்தை தொடங்குகிறேன். இந்த படம் நாங்கள் வந்து விளாத்திகுளத்தில், என் ஊர் விளாத்திகுளம் தான். நண்பர் ஜெயபாண்டியன் மூலமாக தான் திருமல லட்சுமணன் எனக்கு அறிமுகம். நானும் ஜெயபாண்டியனும் ஒன்றா டீகோ படித்தோம். அப்போ பல வருஷமாக நான் ஊருக்கெலாம் போகுமா எல்லாருமே கேட்பாங்க, என்னடா அப்போ அடுத்து எப்போ நான் படம் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் யார்ட்டையும் என்னால் பதிலே சொல்ல முடியாது. நான் அதுக்காகவே வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், வெளியே எங்கேயும் போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னடா எப்போண்டா வரும் அப்படின்னா, எப்போ நீ அடுத்து படம் பண்ணுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே நான் வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதே கிடையாது. அப்போ ஜெயபாண்டியன்ட்ட வந்து நான் டச்சில் இருந்துகிட்டே இருப்போம், நண்பர்களாக இருக்கனால. ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ சொல்லும்போது நான் அந்த கதையை நான் சொன்ன உடனே இருடா வெயிட் பண்ணுறா, நம்ம நண்பர் இருக்கார் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமல லட்சுமணன் அறிமுகப்படுத்தினார். சார் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நட்டி அண்ணன், ஆக்சுவலாக நட்டி அண்ணனை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் மகேஷ் சார் மூலமாக சக்கரவீதியில் வந்து நட்டி சார் போய் பார்க்குறேன். அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் நீ வந்து கேஷியராக ஒர்க் பண்ணு, அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த படத்துக்கு எனக்கு ரவிமரியா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டார். சார் ரொம்ப நன்றி சார், நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் வந்து நட்டி சார் ஆஃபீஸ்லாம் தங்கி சினிமா வாய்ப்பு தேடிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கையை வந்து மீடியா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு ரூம் எடுத்து தங்கி சாப்பாடுக்கு ரூமுக்கு வாடகை கொடுக்கவே முடியாது. இத்தனை வருஷமாகவும் அவர் வந்து நீ எத்தனை வருஷமானாலும் இருடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் கேமராமேன் பத்மேஷ் அண்ணன், உண்மையிலே சொல்லணுன்னா அவர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். 23 நாளில் முடித்து கொடுத்துருக்காருன்னு மெயின் காரணமே அவர் தான்.
நான் வந்து ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருமே தூங்கிடுவாங்க. நானும் அவரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இதை பண்ணிடலாமா அதை பண்ணலாமான்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த ஸ்டேஜிங்கில் வந்து எனக்கு ஆர்டிஸ்ட்டை நிற்க வைக்கிற ஸ்டேஜிங்கில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா அதில் ஒரே நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றினா கூட அடுத்து மாறிடும். அதனால் அது பயங்கர ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண பத்மேஷ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் குணா பாலசுப்ரமணியன். உண்மையிலே சொல்லணும்னா நட்டி சார் மூலமாக தான் குணா பாலசுப்ரமணியன் எனக்கு அறிமுகம். அவரை போய் நான் பேசும்போது கதை சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்தீங்க குணா, ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமோதரன், அவர் வந்து மார்க்கஸ் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அவர் வந்து சொன்ன நண்பர் தான் ப்ரொடியூசரு, அதனால் நீங்கள் பட்ஜெட் இழுத்து விட்டுறக்கூடாது, கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி தாமு. அப்புறம் எடிட்டரை பற்றி சொன்னால் என்னுடைய அசோசியேட்டு சுரேஷ் மூலமாக தான் நாகூரான் எனக்கு அறிமுகம். அவர் ஏதோ ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் எல்லா இயக்குனரும் அடுத்து அவர் கூட போகணும், ஒர்க் பண்ணணும், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி நாகூரான். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் இல்லை ஒவ்வொன்று சாரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நண்பர் மார்க்கஸ், நாங்களாம் ஜில்லாவில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் சொன்னேன் இது மாதிரி நண்பர்கள் வந்து படம் பண்ண வர்றாங்க, எனக்கு வந்து டைரக்ஷனாக நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தார், கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, ஒரு நியாயமான ஆள். அதனால அவரை நான் கொண்டு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு நாள் கூட நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு நாள் கூட இன்றைக்கு வரைக்கும் நான் கணக்கு கேட்ட கிடையாது. என் ப்ரொடியூசர் என்ன கொடுக்குற சொன்னாங்களோ அதை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு அவ்வளோ இன்றைக்கி வரைக்கும் ஹானராக இருக்கார். கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இல்லை, அடுத்து ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே இவர் வந்து தமிழ் சினிமா கண்டிப்பாக வர வைக்கணும் அவரை. அதுக்கப்புறம் அக்ஷரா ரெட்டி, ஆக்சுவலாக வந்து பார்த்தா பெரிய பிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஒரு சாதாரணமாக வந்து எதுவாக இருந்தாலும் செட்டுக்குள்ள வந்து ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அவங்க நான் முதல் நாளே சொல்லிட்டேன், ஏமா நான் அவங்கள வந்து ஒரு சிஸ்டராக தான் நான் பார்ப்போம், சிஸ்டராக தான் பிஹேவ் பண்ணணும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க சிஸ்டராக தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கர டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் என்றைக்குமே அடம் பிடிச்சதே கிடையாது. ஷார்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அவ்வளோக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணாங்க, மனப்பாடம் பண்ணாங்க, கடன்னு மனப்பாடம் பண்ணி அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வெளியே தான் தெரியுமே தவிர ஸ்க்ரீனில் அது தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்யூ. வினோதினி மேடம் சொன்னால் எனக்கு ஜில்லாலேருந்து எனக்கு அவங்க தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதோட பெட்டர்மெண்ட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் யுவினா, குழந்தை பிள்ளையாக பார்த்த பிள்ளை, அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு எமோஷ்னலான சீன்ஸ்லாம் இருக்குமா, நீங்கள் ஏற்கனவே நிறையா நடிச்சிருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரிஹர்சல் பண்ணி பார்த்தோம், அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது யூனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆதித்யா, அவங்க வந்து அனுபமா குமாரோடைய பையன் வரும்போது ரொம்ப சாமியாக இருந்தாப்புல. அவருக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். சின்ன பையனாக இருந்தாலுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த படத்தில் அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரி அவருக்கு உண்மையிலேயே நட்டியன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாப்புல அவரும். அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சாருக்கும் எனக்கு ஒரு சின்ன கதையாக இருக்குது. ஏன்னா அன்பிற்கு நாள் படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அருண் பாண்டியன் சாரை பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. குமார் காஸ்டியூமர் மூலமாக தான் எனக்கு அருண் பாண்டியன் சார் பழக்கம். அப்போ அருண் பாண்டியன் சார்கிட்ட கதை சொல்ல போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஆக்சுவலாக சரி ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், இவனை ரிஜெக்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டாரு. அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் கதை சொல்லுப்பா அப்படின்னு ஒரு பில்டப்பாக சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வந்தோன்னே அப்படியே அப்படியே பொறுமையாக சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவர் கதை பிடிச்சிருக்கு, நீ ஸ்கிரிப்ட் வச்சுருக்கியான்னு கேட்டார். ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே சரி எடுத்துகிட்டு வானார். உடனே நான் போயிட்டு வேகமாக போய் வெளியே போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டீயை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாகிட்டு மறுபடியும் போய் கொடுத்தேன், ஸ்கிரிப்டை கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சரி இப்போ படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னார். படித்து முடித்த உடனே கூப்பிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நட்டி சார் ஓகே சொல்லிட்டாப்ல அப்படின்னா நான் ஃபோன் போட்டு கொடுனாரு. நட்டி சார் ஃபோன் போட்டு கொடுத்தேன். அவர் பேசினதை அப்பவுமே சொல்லிட்டாரு. நட்டி சார் அருண் பாண்டியன் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி.
மீண்டும் என்ன சொன்னால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் திருமல லட்சுமணன் மற்றும் வேறு யாராவது பேர் மிஸ் ஆகியிருந்தால் பதட்டத்தில் மிஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரியாமல் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். தயவுசெய்து மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த என்னுடைய நண்பர் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்காகவும் எனக்காகவும் அதெல்லாம் புதுசாக ஒரு ஸ்க்ரீன்லேயே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. அது நாங்கள் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டான படம். எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம். அண்ட் திஸ் இஸ் சம்திங் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு படம் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும்போது இந்த படம் எனக்கு அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன். இன்க்ளூடிங் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார், நட்டி சார், எவ்ரி ஒன். எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு. அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு வேர்டாக சொல்லி கொடுப்பாரு. டிஓபி பத்மேஷ் சார், அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை image, and I am very happy that this is my first film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்சோ எல்லாம் இங்கே இருக்கிற கெஸ்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 9 படம் பண்ணிட்டேன், பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ ஏதாவது ஃப்ளோ இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரமேஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். ஆக்சுவலாக அவரோட ஒரு இன்புட்ஸும் நிறையா இருந்தது. ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் திருமால் சார், அவரும் அப்பப்போ எங்கள் கூட ஃபோனில் கனெக்ஷன்லேயே இருப்பார். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக யுனைட் ஆகி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்க்கும்போது மியூசிக்கலாக இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. எஸ்பெஷலி எடிட்டிங், ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சார் பண்ணியிருக்காரு. அவர் எதுவுமே சொல்லலை, பட் ஆர்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு. ப்ளஸ் எடிட்டிங், மியூசிக் அஃப்கோர்ஸ். ஸோ எல்லாருமே எங்களோட இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி சார், அருண் பாண்டியன் சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படத்தில் ஒரு 8-9 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் எதுக்குனால ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக, இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக. அண்டு ரமேஷ் சார் மட்டும் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் அண்டு கோ டைரக்டர்லேருந்து நம்ம சலீம் சார்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்டு எனக்கு பர்சனலாக ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு. நான் நடிக்கிறேனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நான் லைவில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் திஸ் ஹோல் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ப்ரெஸ் மீட். தேங்க்யூ.